சுடர் பிசாசு நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த ஒரு கதை களத்துக்காக தான் நம்மளும் காத்துக்கிட்டு இருந்தோம். இங்க சுடர் ஏற்கனவே 50 லட்சம் பணத்தை திருடி இருந்தாங்க. அந்த பணத்தை இங்க சுடர் நினைச்சாங்க, எப்படியோ இந்த மக்கு கதிரேசன் தான் என்ன வரைக்கும் கண்டுபிடிக்காம இருக்கானே, பரவாயில்ல, நம்ம அவன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நமக்கு சந்தோஷம் தான், நம்ம சுதந்திரமா வெளியே நடமாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம வெண்பா பாப்பா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க. ஏன்னா சுடர் அந்த கதிரேசன் வீட்டுல திருடின பணத்தோட அந்த வீடியோ ஆதாரம் மல்லியோட போன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நம்ம வெண்பா பாப்பா எப்பயுமே போன்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு வீடியோ எல்லாம் எடுத்து அவங்க ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு போயிருக்காங்க. அது யதார்த்தமா மல்லியோட போன்ல ரெக்கார்ட் இருக்கு. இங்க மல்லி போனை நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ பாத்துறாங்க. பார்த்த உடனே என் மல்லிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அடி பாவி, உன்னை சாதாரண ஆள் நினைச்சேன், நீ இவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கியா? உனக்கு வைக்கிறேன்டி வெட்டு, இந்த ஒரு வீடியோ போதுண்டி, உன்னோட மொத்த ஜோலியும் முடிஞ்சிட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க மல்லி விஜய்க்கு கால் பண்றாங்க. அப்ப விஜய் போன் எடுக்கிறாரு. என்ன மல்லி, என்ன? நான் தான் சொல்லியிருக்கேன்ல, எனக்கு ஒரு டைம்ல அடிக்கடி கால் பண்ணாதேன்னு. விஜய், ஒரு முக்கியமான விஷயம் விஜய், நீ வீட்டுக்கு வாங்க. என்ன மல்லி, நீ எது வந்தாலும் போன்ல சொல்லு, நான் நைட்டு பேசிக்கிறேன். ஐயோ, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் விஜய். நீங்க சொன்னீங்களே கதிரேசன் அப்பா ஒரு 50 லட்சத்தை பணத்தை காணணும்னு சொன்னாங்கன்னு. ஆமா, அதுக்கு என்ன? இப்ப அது யாரு எடுத்தா? அது முக்கியமான குற்றவாளி யாரு? முக்கிய புள்ளி யாரு? இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா? இதுக்கு பின்னாடி ஒரு கேங்கே இருக்கு. அதை பத்தி நான் உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க. இங்க விஜய் சொல்றாங்க, ஐயோ மல்லி விடு மல்லி, அது அவர் காசு, ஏதோ ஒண்ணு பாத்துக்கலாம் விடு. இப்படி பேசிட்டு இருக்கிறப்ப இங்க மல்லி விஜயோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த வீடியோ அனுப்பி வைக்கிறாரு. இங்க அந்த சுடர், அதாவது விஜய் பொறுத்த வரைக்கும் ரேணுகா திருடுற வீடியோ பார்த்தோன்னே இங்க விஜய் பதறி போய் திருப்பி கால் பண்றாரு. மல்லி, என்ன மல்லி, என்ன இது? ஏதாச்சும் எடிட்டிங்கா? ஏதாச்சும் ஏஐ எடிட்டிங்கா? விஜய், ஏஐ எல்லாம் கிடையாது, நார்மலா என் போன் எடுத்து வீடியோ ரெக்கார்டிங். என்ன மல்லி சொல்ற? எதுக்கு ரேணுகா அந்த மாதிரி பண்ணணும்? அவர் வேற ஒரு 50 லட்சத்து பணத்தை காணவும் சொல்றாரு. நீ இந்த சமயம் இந்த வீடியோ அனுப்பியிருக்க. இதுக்கு பின்னாடி என்ன மல்லி நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. இங்க மல்லி சொல்றாங்க, விஜய் நீங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வாங்க, நான் உங்க எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொன்னோடனே இங்க விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே மல்லி இங்க அந்த ரேணுகா பத்தி புட்டு வைக்கிறாங்க. இங்க பாருங்க விஜய், நீங்க நினைக்கிற மாதிரி அவ உங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரேணுகா கிடையாது. அவ பேரு சுடர். அவ ரேணுகா முகஜாடியில் இருக்க சுடர்னு ஒரு பொண்ணு. மல்லி, எனக்கு தலையெல்லாம் சுத்துது மல்லி. ஏன் மல்லி இப்படி பேசுற? நல்லா பார்த்தாலே தெரியுது அவ என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான். எதுக்கு இந்த மாதிரி பொய்லாம் சொல்ற? இல்ல விஜய், நான் பொய் சொல்லவே இல்லை. அவளுக்கான எதிரான ஆதாங்கள் என்கிட்ட இருந்தும் கூட அதை நிரூபிக்க முடியல. இப்ப இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். சரி விடுங்க, அவ வாயாலே அவ சுடர் தானே நான் நிரூபிச்சு காட்டுவா. எப்படி மல்லி? அதெல்லாம் விடுங்க, நான் நிரூபிச்சு காட்டுவா, அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. இப்ப சொன்ன உடனே இங்க விஜயும் சரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா இங்க மல்லி கதிரேசன் அப்பாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க விஷயத்த சொன்னோன்னே அவரு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோடனே இங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. ராஜேஸ்வரி, நிஷா, அந்த ரேணுகா, நம்ம சுடர், அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்ப மல்லி கேக்குறாங்க கதிரேசன் கிட்ட, அப்பா நீங்க சொன்னீங்கல்ல 50 லட்சம் காணா போயிட்டுன்னு, அவங்க அந்த முக்கியமான குற்றவாளி இப்ப கிடைச்சிட்டாங்க. இங்க அந்த கதிரேசன் சொல்றாரு, என்னமா சொல்ற? யாருமா அது? யாருன்னு டக்குன்னு சொல்லுமா. நான் என்னதான் காசை சில இடத்துல ஏமாத்தி இது பண்ணாலும் சில காசு நான் உண்மையா சம்பாரிச்சது. அதே ஒண்ணு அந்த 50 லட்சமும் கூட தான். எனக்கு அந்த பணம் ஆகணுமா. நான் இப்ப ரொம்ப ஒரு டைட்டான சுச்சுவேஷன் இருக்கேன். ஏன்னா என்னால போலீஸ் ஸ்டேஷன் போக முடியாது. அப்படி போனாலும் அவங்க இந்த பிளாக் மணி தான். ஏன்னா உங்களுக்கு வருமானம் சரியா அந்த ரெக்கார்டு இல்ல, ஜிஎஸ்டி காட்டு, அது காட்டு, இது காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வழி பண்ணிடுவாங்க. அதனாலதான் நான் போலீஸ் ஸ்டேஷன் போகாம இருக்கேன். அப்பா இருங்கப்பா, உங்க குற்றவாளி உங்க கண்ணு மண்டி தான் நின்று இருக்காங்க. கதிரேசனுக்கு தலையெல்லாம் சுத்துது. என்னமா சொல்ற? என் கண்ணு மண்டி அந்த குற்றவாளி நிக்கிறாங்களா? யாருமா அது? அப்பா இந்தாங்கப்பா இந்த வீடியோ பாருங்கப்பான்னோடனே இங்க கதிரேசன் வீடியோ பாக்குறாரு. பார்த்த உடனே இங்க மல்லி கிட்ட, ஏய் மல்லி, என்ன இது? என் பொண்ணு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு அவ்வளவு மரியாதை. அம்மா இந்த வீடியோ யார் ரெடி பண்ணா? நீ தான் ரெடி பண்ணியா? என் பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி ரெடி பண்ணியா? இங்கே மல்லிக்கு ஒன்னும் புரியல. ஐயோ, என்ன இவரு நம்பவே மாட்டாரு. அப்ப விஜய் சொல்றாரு, அங்கிள் இங்க பாருங்க, நான் சொல்றேன், நீங்க நம்புங்க. கண்டிப்பா இது ஏஐயால உருவாக்கின வீடியோ மாதிரி தெரியல, இது எடிட்டிங் மாதிரி தெரியல, அப்படியே உங்க ரூம்ல வச்சு எடுத்த வீடியோ மாதிரி தான் இருக்கு. அதுவும் இது எடுத்தது வேற யாருமே இல்ல, வெண்பா தான். இங்க அந்த ராஜேஸ்வரிக்கும் சுடருக்கும் தெரியாது அவங்க என்ன வீடியோ பாக்குறாங்கன்னு. அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க, விஜய் அது என்ன வீடியோ எனக்கு காட்டு. இப்படி சொல்றப்ப இங்க விஜய் இங்க பாரு, உனக்கு அது தேவையில்லாத விஷயம்,
தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்கு நுழைக்காத அப்படின்னு உடனே அவங்க வாயை மட்டும் இருந்துடுறாங்க. சுடருக்கு பக்கு பக்குன்னு அதே ஹார்ட் எல்லாம் வந்து வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, அது என்ன வீடியோ, என்ன இளவு வீடியோன்னு தெரியலையே, கண்டிப்பா நமக்கு எதிரான வீடியோ தான் இருக்கும் போல, அதனால இந்த மல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்காங்க. வெண்பா வராங்க. வெண்பா வந்தோடனே இங்க மல்லி வந்து கேக்குறாங்க, வெண்பா இந்த வீடியோவை நீ தானே ஷூட் பண்ண? அம்மா இது அன்னைக்கு கதிரேசன் அப்பா வீட்டுக்கு நம்ம போனோம்ல, அப்ப நான் கூட போனை வச்சு ஓட்டிட்டு இருந்தேன்ல, அப்ப நார்மலா வந்து வீடியோ ரெக்கார்ட் இப்படிலாம் சொல்லிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேன். அந்த சமயம் பார்த்து இது ரெக்கார்டு இருக்குமா இப்படி சொன்ன உடனே இங்க எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு இது வந்து எடிட்டிங் வீடியோ கிடையாது, இது வந்து நம்ம வெண்பா தான் வந்து எடுத்திருக்காங்கன்னு. அப்ப கதிரேசன் வராரு. கதிரேசன் வந்து அந்த வீடியோ காமிச்சு கேக்குறாங்க, என்னம்மா இது, என்னம்மா பணத்தெல்லாம் திட்டிட்டு இருக்க, அந்த பணம் எங்கம்மா இப்படி கேக்குறப்ப நம்ம சுடர் வந்து எப்படி வந்து நல்லா தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்லாத கதையெல்லாம் யாருக்கு இது பண்ணி விடுறாங்க. அப்ப என்னப்பா நீ கூட வந்து என்ன சந்தேகப்படுறியா, இந்த மல்லி இருக்கால அவனை அந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, எங்கனா விஜய் பிரிச்சு கூட்டிட்டு போயிருவேன், விஜய் கூட நான் மட்டும்தான் வாழுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா, அதனாலதான் வந்து நான் வந்ததுல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, இப்ப கூட இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணிட்டா, இங்க மல்லி இதுதான் சரியான டைம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து சுடர் கணத்துல பல்லான்னு அரைகிறாங்க. அரைஞ்சிட்டு சுடரோட போன் வந்து புடுங்குறாங்க. புடுங்கிட்டு மல்லியோட இருக்க இன்னொரு ஆதாரம் அதனால சுடரோட போன்ல தான் இருக்கு. அங்க மல்லி ஏற்கனவே ரீசெண்டா வந்த கால் வந்து பாக்குறாங்க. அப்பா இது லாஸ்ட் நம்பர் 26 நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு இவங்க கால் பண்ண சொன்னாங்களே, நீங்களே பாருங்க ஹிஸ்டரியை பாருங்க, டெய்லி இவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாச்சும் பேசுறாங்க, காலையும் சரி மதியானம் சரி ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பேரு வந்து ரகுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவனும் அந்த அங்க இருக்கவனும் சரி அவனும் சுட தான் பேசிட்டு இருக்கான், அது யாரு என்னன்னு விசாரணைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் வந்து கொடுத்துடுறாங்க. கரெக்டா இங்க மல்லி சொன்ன மாதிரி விஜயும் கதிரேசனும் சுடர் வந்து அடிக்கிறாங்க. அடிச்சு இங்க பாரு ஒழுங்கா அது யாரு என்ன பேசுன்ட்டு அந்த நம்பரை கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே அங்க இருந்து ரகு வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு என்ன சுடர் இந்த டைம் வந்து கால் பண்ணிருக்க, நீ எப்பயும் இந்த டைம் வந்து கால் பண்ண மாட்டேயே, சரி என்ன பிரச்சனை, ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லு, பாரு நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, சீக்கிரமா கதிரேசனோட மொத்த சுத்தம் நம்ம கைக்கு வரணும், அது மட்டும் இல்லாம நான் ஆசைப்பட்ட மாதிரி என்னோட பரம எதிரி விஜய் ஆபீஸ்ல நான் வந்து கிட்டத்தட்ட நான் வந்து நல்லா இருந்திருப்பேன், அவனாலதான் என் வாழ்க்கையை வந்து இந்த நிலைமைக்கு வந்துட்டு விஜயோட வாழ்க்கையை வந்து குட்டிச்சோரா ஆக்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசுறப்ப அதுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறாங்க எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுடர் தானே. இங்க மல்லி வந்து போன் வந்து கட் பண்ணிடுறாங்க. ரகு வந்து நினைக்கிறான், என்ன போன்ல யாரோ ஆன் பண்ணாங்க, என்ன ஆச்சு, ஏன் சுடர் வந்து நம்ம கிட்ட சரியா பேசவே இல்லை, ஒருவேளை போனை வேற யார் கையில வச்சு கிடைச்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கான். இங்க விஜய் வந்து கேக்குறாங்க, யாருடைய இது, யாரு ரகு அப்படின்னோடனே சுடர் வந்து ஆகா நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம், இதுக்கு மேல நம்ம என்ன சொன்னாலும் அங்க வந்து எடுபடாது அப்படின்ட்டு அவங்க உண்மையை சொல்லிடுறாங்க. நான் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரேணுகா கிடையாது, என் பேர் சுடர், நான் இந்த வீட்டுக்கு வந்தது எப்படியாச்சும் வந்து நல்ல ஒரு சொத்தை வந்து அனுபவிக்காக தான் வந்தேன், அது மட்டும் இல்லாம ஆரம்பத்துல பணத்தை எடுத்துட்டு போலாம் தான் நினைச்சேன், ஆனா எனக்கு விஜய் பிடிச்சு போச்சு, அதனாலதான் நான் விஜய்க்கு பொண்டாட்டியா உண்மையான ரேணுகாவையும் நடிச்சலாம்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா அதுக்குள்ள நான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேன். இங்க ராஜேஸ்வரிக்கு அப்படியே பொங்கி எழுதுறாங்க, அடி பாவி நானே எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி, ஆனா நீ வந்து என்கிட்டயே வந்து இப்படி ஒரு வேலையை காமிச்சிருக்க, ஆனா நான் கூட அதை கண்டுபிடிக்காத மக்கா இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சுடர் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. இங்க வேகமா கதிரேசன் விஜய் வந்து வெளில வந்து பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அவங்க வந்து கரெக்டா ரகு வந்து ஏதோ பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரகு கரெக்டா வீட்டுக்கு வந்து ஒரு கார் அனுப்பிட்டான். அந்த கார்ல சுடர் வந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. எது எப்படியோ இனிமேலே அந்த வீட்டுல சுடர்ங்கிற ஒரு கேரக்டர் இருக்காது. இதுக்கப்புறம் மல்லி விஜயோட அந்த ஒரு எபிசோட் தான் போயிட்டு நம்ம நினைக்கிறோம். மல்லி விஜய்க்கான அடுத்தடுத்துக்கான ஒரு நல்ல ஒரு அழகான லவ் எபிசோட் வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க.